தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் அடுத்த கட்டத்திற்கு தயாராகும் தமிழ்நாடு அரசு. தொழில் பூங்காக்களில் ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தொழிற்சாலைகளாக மாறுகிறதா, வேலை வாய்ப்புகள் உருவாகிறதா என்பதை கண்காணிக்க சிப்காட் ரிவைவல் மிஷன். விவரம் என்ன, விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் பூங்காக்களை வெறும் நில வங்கிகளாக வைத்திருக்காமல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் உற்பத்தி மையங்களாக மாற்றும் வகையில் சிப்காட் ரிவைவல் மிஷன் திட்டத்தை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தொழில் நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களில் தொழிற்சாலைகள் தொடங்கப்படுவதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தொழில் பூங்காக்களில் நேரடி ஆய்வு, முதலீட்டாளர்களுடன் கலந்துரையாடல், காலக்கெடுவுடன் கூடிய நடவடிக்கைகள் மூலம் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாக தடைகள் களையப்படுவதாக தெரிவித்தார். அதன்படி இதற்கான முதல் நடவடிக்கைகளில் ஒன்றாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் தொழில் பூங்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1097 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 32 தொழிற்சாலைகளுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது 4 நிறுவனங்கள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன. கடந்த மே 26ஆம் தேதி நடத்தப்பட்ட ஆய்வில் போதிய குடிநீர் வசதி இல்லாமை, மோசமான சாலை இணைப்பு, தெருவிளக்குகள் மற்றும் பொது போக்குவரத்து பற்றாக்குறை, பாதுகாப்பு குறைபாடுகள், தனி மின்சார கட்டமைப்பு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து புதிய உள்கட்டமைப்பு பணிகளுக்காக 43.6 கோடி ரூபாய் சிப்காட் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சாலைகள், மழைநீர் வடிகால்கள், கல்வெட்டுகள் மற்றும் தெருவிளக்குகள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் முதலீட்டாளர்களின் அனுமதி தொடர்பான பிரச்சனைகளும் நேரடியாக தீர்க்கப்பட்டு வருகின்றன. மணப்பாறையில் பெப்சிகோ நிறுவனத்தின் நிலுவையில் இருந்த அனுமதிக்கும் அரசு தலையிட்டு விரைவாக ஒப்புதல் பெற்று தந்திருக்கிறது. 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிப்காட் தற்போது 24 மாவட்டங்களில் 50 தொழில் பூங்காக்கள், 8 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என சுமார் 48,926 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வருகிறது. நிலம் ஒதுக்குவது மட்டுமல்ல, தொழிற்சாலைகள் உருவாகி வேலை வாய்ப்புகள் பெருகி பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரிப்பதே இனி சிப்காட்டின் இலக்கு என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது.